அந்த 1% அந்த மனிதர்களிடத்திலிருந்து பிடிங்கி விடுகிறான். அதை பற்றி விவரத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன் தெரியுமா? நிறைய உதாரணங்களை சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு உதாரணத்தை பாருங்க. கேள்விப்பட்ட ஒரு செய்தி. ஒருவன் மிகப்பெரிய பாவம் செய்து கொண்டிருக்கிறான். கவன் துணியை விற்கக்கூடியவன், கவன் துணியை விற்கக்கூடியவன் சொன்னா இறந்ததற்கு பிறகு, அடக்கம் செய்ததற்கு பிறகு அந்த கவன் துணியை திருடுவான். திருடி அதற்கு பிறகு அதை சரி செய்து விற்பனை செய்யக்கூடியவன். எவ்வளவு பெரிய கொடுமையா! இதை விட ஒரு மோசமான ஒரு தொழில ஒரு திருட்டை பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட திருட்டிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தவன் அவன் மரணிக்கும் போது தன்னுடைய குழந்தைகளிடத்தில் சொல்லிவிட்டான், இப்படி நான் மரணித்ததற்கு பிறகு என்னை அடக்கம் செய்யக்கூடாது, என்னை எரித்து சாம்பலாக்கி பல்வேறு இடங்களிலே நீங்கள் போட்டுவிட வேண்டும். அப்படி செய்தால்தான் என்னுடைய சொத்துக்கு நீங்கள் பங்குதாராக ஆக முடியும் என்று சொல்லிவிட்டு அவன் மரணித்து விட்டான். அதே போன்று குழந்தைகளுக்கு செய்து விட்டார்கள். அவன் நாளை மறுமையில் எழுப்பப்படுவானா? எழுப்பப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் அவனிடத்திலே கேட்பானா, ஏன் நீ இப்படி செய்தாய் என்று? யாரெல்லாம் நான் செய்தது தவறு, எனக்கு நீ தண்டனை தந்து விடக்கூடாது என்ற ஒரு அச்சத்தால் பயத்தால் நான் அப்படி செய்தேன் என்று சொல்வான். அல்லாஹ் சொல்வான், என் மீது உனக்கு அவ்வளவு அச்சம் ஏற்பட்டிருந்ததா, உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்வான். அதனால அந்த தொழிலை யாரும் செய்திட வேண்டாம். ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை உணர்த்துகிறார்கள் என்றால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன். இந்த அளவிற்கு தவறு செய்திருந்தாலும் கூட ஒரு மனிதன் அல்லாஹ்வை பற்றி எண்ணி தௌபாவிலே ஈடுபடுவானேயானால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நாடி விட்டால் மன்னிச்சுவாங்க. இன்னொரு உதாரணம் எப்படின்னா, நம்ம சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு செய்திங்கிறதுனால சொல்லி முடிச்சிடலாம். சாதாரணமாக எப்படின்னு சொன்னா, எங்க தொலை வர மாட்டேங்குது, ஏன் அமல் செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஆளுக்கு நம்ம சொல்லுவோம், கடையில் பக்கத்து கடைக்காரர்கிட்ட சொல்லுவோம், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவோம். சொல்லக்கூடியவங்க பல தடவை சொல்லிட்டு இருக்கும், அவன் நினைச்சு வாங்கிட்டேன்னு இதே தவணை சொல்லியா போச்சா, என்ன கண்காணிக்கிற பொறுப்பா அல்லாஹ் ஒப்படைச்சிருக்கிறானா அப்படின்னு சொன்னதும் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு இடத்துல நடக்கும்போது அந்த தாய் என்ன செஞ்சிடலாம் சொல்லிடுறாரு, தாவாவில் ஈடுபடக்கூடிய அறிஞர், அல்லாஹ் உன்னையெல்லாம் மன்னிக்க மாட்டாங்க, எல்லாம் கூட தப்பு செய்யடா, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டாங்க இது சாதாரணமாக சொல்லிவிடுகிறார். இந்த இருவரும் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார். அவர்களிடத்தில் அல்லாஹ் விசாரிச்சார். அந்த குற்றம் செய்தவங்க அல்லாஹ் கேட்கிறாங்க, யாரும் இவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாங்க, என்ன அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்தது நீங்கள் சொல்லிட்டார் பைய காட்டி. இவனிடத்தில் கேட்கிற தாய், நான் பல வருடமாக அவனுக்கு தாவா செய்தான், அந்த மாதிரி நடந்துக்கிட்டான், அதனால அந்த வார்த்தையை நான் உபயோகிச்சேன், ஏதாவது அடியான்னு சொல்லிக்கிறான். சுருக்கமா சொல்றேன். அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அதிகாரத்தில் கை வைக்க உனக்கு யார் அதிகாரம் தந்தது? அந்த பாவியை நான் மன்னித்து விட்டேன், உன்னை நான் நரகத்தில் தள்ளுறேன். முஸ்லிம்கள் இடம்பெற்று பேசி அல்லாஹ் யாரை மன்னிப்பான், யாருக்கு தண்டனை கொடுப்பான்? அல்லாஹ் கருணையாளன். அல்லாஹ் இவ்வளவு கருணையாளன். இந்த கருணையாளன் அல்லாஹ் தான் என்னிடத்தில் தௌபாவிலே ஈடுபடுங்கள், நான் சந்தோஷப்படுவேன் என்கிறான். இன்னல்லதீன ஃபஸலல் முஃமினீன வல் முஃமினாத் ஸும்ம லம் யதூபு ஃபலஹும் அஸாபு ஜஹன்னம் வ லஹும் அஸாபுல் ஹரீக். தௌபாவிலே ஈடுபடுங்கள் மூமின்களே, மூமின்களுக்கு மூமின்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகளில் ஈடுபடக்கூடியவர்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள்? தௌபாவிலே ஈடுபடுங்கள். அப்படி ஈடுபட இல்லைன்னு சொன்னாதான் உங்களை நான் நரகத்தில் தள்ளுவேன். மலம் யதூபு ஃபலஹும் அஸாபு ஜஹன்னம் வ லஹும் அஸாபுல் ஹரீக். இவ்வளவு விஷயத்தை அல்லாஹ் சொல்றாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்றால் மூமின்களுக்கு சுப செய்தியாகவே சொல்கிறான். அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூன சாயிபூன ராக்கியூன சாஜிதூனல் ஆமிரூன பில் மஅரூஃபி வன்னாஹூன அனில் முன்கரி வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ் வபஷ்ஷிரில் முஃமினீன். மூமின்களுக்கு சுப செய்தியாக அல்லாஹ் சொல்லும்போது முதல் விஷயத்தை என்ன சொல்றான்? அத்தாயிபூன், தௌபாவிலே ஈடுபடக்கூடியவர்கள் என்று. தௌபாவிலே ஈடுபடக்கூடியவர்கள் தௌபா. எப்படி தௌபாவிலே ஈடுபடுவது? 66 அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. கலப்பற்ற முறையிலே தௌபாவிலே ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். செய்திருக்கக்கூடிய பாவங்களை இறைவன் சமர்ப்பித்து தௌபாவிலே. அதற்கு என்ன கலப்பற்ற முறை? என்ன ஃபஸிரிங்கள் விளக்கம் கொடுக்கிறது சொல்றாங்க. முதல்ல நான் செய்திருக்கக்கூடியது தவறு என்பதை முதலில் நான் உணர வேண்டும். நான் செய்தது தப்புதான். ஏங்க இந்த மாதிரி தப்புலாம் செய்யலையா? அவர் செய்யலையா? இவர் செய்யலையா? நான் தாடி வச்சுட்டா அப்படி யோக்கியனா? பள்ளியில வெள்ள சுட்ட வெள்ள வச்சு கொடுத்துருந்தா அவர் யோக்கியரா? தவிர்த்து சொல்லக்கூடியவங்கலாம் அப்படி இல்லையா? அவர் அதை செய்யலையா, இதை செய்யலையா? நீங்க செஞ்ச தப்பு தானே நான் சொல்றேன். அடுத்தால எதுவும் சொல்றீங்க? அதெல்லாம் பெரிய தப்புலாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நம்ம பலரை நம்ம பார்க்கிறோமா? முதலில் நான் செய்தது தவறுதான் என்று நான் முதலில் உணர வேண்டும். தப்புதான் செய்திருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு முதலில் வர வேண்டும். அதற்கு அடுத்தால் போல் தவறுங்கிறத நம்ம உணர்ந்தது
பிறகு அந்த தவறுக்காக வேண்டி வருத்தப்பட வேண்டும். தவறுக்காக ஒரு பெரிய தப்பை செஞ்சுட்டாங்க, நம்ம எவ்வளவு அருள் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு தீர்வு செஞ்சிருக்காங்க, நாம இப்படிப்பட்ட தப்பை செய்திருக்கோமே என்று நாம் வருத்தப்பட வேண்டும். என்னைக்கா நமக்கு வருத்தப்பட்டிருக்கிறோமா? வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டதற்காக வருத்தப்பட்டிருக்கிறோம், நம்முடைய பொருள் கீழே விழுந்து உடைஞ்சதற்காக வருத்தப்பட்டிருக்கிறோம், செல்போன் தவறிவிட்டதற்காக வருத்தப்பட்டிருக்கிறோம், சில விஷயங்கள் கேட்கக்கூடாத செய்திகளை கேட்கும்போது அழுதிருக்கும், குழந்தை மருத்துவ அல்லது வீட்டில் குடும்பத்தின் முக்கியஸ்தர்கள் யாராவது இறந்திருந்தால் அதற்காக அழுதிருக்கும், செய்த தப்புக்காக என்னைக்கா அழுதிருக்கிறோமா? தௌபாவில் ஈடுபட்டு இருக்கிறோம், அதற்காக வருத்தப்பட்டு இருக்கிறோமா? முதலில் தவறு என்று உணர வேண்டும். இரண்டாவது அடிப்படை என்னவென்றால் தவறுக்காக வருந்த வேண்டும். மூன்றாவது, இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறுதியை எடுக்கணும். இதுல அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறுதியை எடுக்க வேண்டும். இந்த மூன்று நிலைகளையும் கடைபிடிக்கும், அதான் களப்பற்ற முறையில் தவறு. பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படிப்பட்ட நிலையில ஒரு மனிதன் தௌபாவில் ஈடுபடணும். அல்லாஹ் அடிவானத்திற்கு வருகின்றான், முதல் வானத்திற்கு வருகின்றான். தஹஜ்ஜுடைய நேரம் இரவின் 3வது நிலையில். இதை முஅத்தஸிலாக்கள் மறுப்பார்கள், சாலிஜாக்கள் மறுப்பார்கள், காதியானிகள் மறுப்பார்கள், ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் மறுப்பார்கள். அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான். வந்து, அடியார்களே, உங்களுடைய தேவைகளை என்னிடத்தில் கேளுங்கள், உங்களுடைய தேவைகளை என்னிடத்தில் கேளுங்கள், உங்களுக்கு என்ன தேவை அதை கேளுங்கள், உங்களுடைய பாவ மன்னிப்பு, நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவத்திற்காக மன்னிப்பு கேளுங்கள், உங்களை நான் மன்னிக்கிறேன். இந்த அல்லாஹ் என்ன செய்யலாம்? கேட்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் நம்ம தௌபா செய்வோம். இன்னும் சொல்றது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையினுடைய நிலையை எடுத்து சொல்றாங்க. நன்றாக நமக்கு தெரியும் நிலை. நாளை மஹ்ஸர் மைதானத்தில் நம்ம எப்படி இருப்போம்? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. ஒவ்வொரு மனிதனும் விரண்டு ஓடுவான், யார் செய் என்னுடைய நன்மை. எந்த தாய்க்காக, இந்த மனைவிக்காக, இந்த குழந்தைக்காக நாம் உழைத்தோமோ, இரவென்று பாராமல் பகலென்று பாராமல் நாம் உழைத்தோமோ, கஷ்டப்பட்டோமோ, வெளிநாட்டுக்கு சென்றெல்லாம் உழைத்தோமோ, யாருக்காக? எனக்காக. என்னுடைய மனைவி நிம்மதியாக இருக்க வேண்டும், என்னுடைய குழந்தைகள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உழைத்தேன், தொழுகை விட்டேன், நோன்பு விட்டேன், ஜகாத்தை விட்டேன், நிறைய வழக்க வழிபாடுகளை நான் விட்டேன். எதற்காக? என் குழந்தைகள் நிம்மதியாக இருக்கணுங்கிறது உழைப்புக்காக. அந்த தாயோ, அந்த தந்தையோ, அந்த மனைவியோ, மக்கள் எல்லாரும் கண் முன்னால் இருப்பார்கள், யாருக்கும் உதவி செய்ய மாட்டார், பார்ப்பார்கள், உதவி செய்ய முடியாது. காரணம் என்ன? அந்த ஒரு அருளையும் தான் அல்லாஹ் பிடிக்கிறான். தாயினுடைய பாசம், குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய பாசம் எல்லாமே அல்லாஹ் பிடிக்கிறான். 100% தன்கைவசப்படுத்திக் கொள்கிறான். அந்த பாசம் இல்லாததுனால அங்க யாருக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் யார் செய்ய மக்கள் ஓடி. அப்போதான் அல்லாஹ்வினுடைய நிழல் சபரத் யுதில்லுஹுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா ஹு. 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ்வினுடைய நிழல் கிடைக்கும். அதில் ஒரு கூட்டத்தார் யார் தெரியுமா? ரஜுல் ஸக்கரல்லாஹ சாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு. தான் செய்த தவறை தனிமையில் அமர்ந்து, யா அல்லாஹ், இந்த தப்பை நான் செய்து விட்டேன், இந்த இளமை பருவத்திலே இந்த வயதில் நான் செய்து விட்டேன், இந்த நிலையில் நான் செய்து விட்டேன், என்னென்ன தவறுகளை நான் செய்து விட்டேன், இறைவா என்னை மன்னித்து விடு, மன்னித்து விடு, மன்னித்து விடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே அழுது 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 மன்றாடுவானா, அந்த கண்ணீர் வடிக்கிறான் பாருங்களே, அவனுக்கு அல்லாஹ் அந்த கூட்டத்தார் 7 கூட்டத்தார் நிழல் கொடுக்கிறான். எப்படிப்பட்ட நிலையில இருப்பான் தெரியுமா? எவ்வளவு மோசமான நிலை தெரியுமா? 1 மைல் தூரத்துல சூரியன் வந்தது. 15,96,50,500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இப்போது பூமியிலிருந்து சூரியன் இருப்பது 16 கோடி கிட்டத்தட்ட. ஆனால் நாளை மறுமையில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து 1 மைல் தூரத்தில் இப்படி இருக்கும் பொழுது வேர்வையிலேயே மிதப்பா மனிதன். இந்த நிலையில் நிழல் கிடைப்பது என்பது சர்வசாதாரணமான ஒரு விஷயமா? அல்லாஹ் அதை யாருக்கு கொடுக்கிறான் பாருங்க, கண்ணையார் அன்பால் யாருக்கு கொடுக்கிறான்? தவறு செய்து தௌபாவில் ஈடுபடுகிறான் பாருங்களே. அதுக்காக தவறு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றல்ல, நம்மை அறியாமல் சில தவறுகள் ஏற்பட்டுவிடும். இதற்கு முன்னால் நடந்த தவறுக்காக நம்ம அல்லாஹ்விடத்திலே தௌபாவில் ஈடுபடுவோமே. சரி, ஒரு 10 வருஷம் கழிச்சு செஞ்சுக்கிறோம், இந்த வயோதிக நிலை ஏற்பட்டதற்கு பிறகு செய்துக்கிறோம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், அன்னைக்கு செஞ்சுக்கலாம் என்ற நிலையில் தள்ளி போடவே கூடாது. இன்னல்லாஹ் அஸ்ஸவஜல் மாலம் யுதர்ஜி தௌபத
மர்திஹி மாலம் உள்ளது. சக்ராத் நிலைமை வந்துட்டுன்னு சொன்னா தௌபா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சக்ராத் நிலைமை வந்துட்டுன்னு சொன்னா பிரார்த்தனையோ தௌபாவோ எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த நேரத்துல தான் மனுஷனுக்கு தெரியும் நான் என்னென்ன தப்பு செஞ்சிருக்கேன், எந்த மாதிரி தவறுகளை நான் ஈடுபட்டிருக்கிறேன்றது எப்ப தெரியும்? சக்ராத்துடைய காலகட்டத்தில் தான் தெரியும். ஃபிரௌனை பற்றி நன்றாக தெரியும். ஃபிரௌன் எவ்வளவு மோசக்காரன். அந்த மோசக்காரன் ஃபிரௌன் எந்த மாதிரி நிலைகள் எல்லாம் அவன் அநியாயம் செய்து கொண்டிருந்தான். அவ்வளவு விஷயம் அதற்கும் நான் தான் மிகப்பெரிய இறைவன் என்றே சொன்னவன். அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை விரட்டி கொண்டு வரும்போது மூழ்கடிக்கப்பட்டான் அல்லவா? மூழ்கடிக்கப்படும் போது அவனுடைய நிலை என்னவாச்சு? அவனுடைய கழுத்து நெரிக்கப்படுகிறது. கழுத்து நெரிக்கப்படும் போது வஜாவதனாக பனி இஸ்ராயீல் பஹர ஃபஅத்பாஹும் ஃபிரௌன் வஜுனூதுஹு பகியன் வஅதுவா ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக் قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل وأنا من المسلمين. அவனுடைய கழுத்து நெரிக்கப்பட்டு உயிர் போகும்போது அவனுக்கு தெரிகிறது நான் இறைவன் அல்ல, என்னிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு உதவி செய்யாது, என்னுடைய ஆண்பலம், என்னுடைய ராணுவம், என்னுடைய பொருளாதார பலம் எதுவும் எனக்கு உதவி செய்யாது, என்னுடைய உயிரை போக போகிறது. மூசா அவர்கள் சொன்னார்களே அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன். தௌபா செய்வதற்காக எவ்வளவு நாட்கள் வாக்கு கொடுக்கப்பட்டது. ராத்திரியிலே ஈடுபடுவதற்காக, செய்த தவறை உணர்ந்து தௌபாவில் ஈடுபட்டு நல்லவர்கள் செய்வதற்காக எவ்வளவு நேரங்கள் கொடுக்கப்பட்டது. அவைகளை எல்லாம் வீணடித்து விட்டு சக்ராத்துகால் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறாயா? ஏற்றுக்கொள்ளப்படாது. இதே நிலைமை ஃபிரௌனுக்கு மட்டுமல்ல, முஃமின்களுக்கும் அதான். சிறு சிறு பாவங்கள் செய்திருப்போம், பெரிய பாவங்களையும் செய்திருப்போம், ஆனால் தொழுவோம், நோன்பு பிடிப்போம், வணக்க வழிபாடுகளை ஈடுபடுவோம். இப்படிப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுவது என்ன சொல்றான்? வலைஸத் தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதுல் மௌத் قال இன்னி துபுல் ஆன் வல்லதீன யமூதுன வஹும் குஃபார் உலாயிக வலைஸத் தௌபா லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் பாவங்கள் செய்தவர்கள் ஹத்தா இதா ஹதர அஹதுல் மௌத் மௌத்தினுடைய அந்த நெருக்கத்திலே உயிர் இழுத்துக் கொண்டிருக்கிறது, இப்போது அடுத்த நிமிடமோ என்று தெரியும் போது மௌத்து தான் நான் முடிஞ்சு போச்சு என்று நமக்கு தெரியும். மௌத்தாகக்கூடிய அந்த நபருக்கு மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது தெரியும் அவனுக்கு மௌத்தினுடைய நிலைமை. فكيف إذا توفتهم الملائكة يضربون وجوههم وأدبارهم ذلك بأنهم اتبعوا ما أسخط الله وكرهوا رضوانه فأحبط أعمالهم. தீயவர்களுடைய ரூஹை பறிப்பதற்காக வானவர்கள் அவனுடைய முகத்திலேயும் முதுகிலேயும் அடித்து பலவந்தமாக பறிப்பார்களே, அப்போது அவன் என்ன சொல்வான்? பயக்கூட ரப்பில் ஆஹர்தனி இலா அஜலின் கரீப். கொஞ்ச நேரம் எனக்கு கொடுத்தியா அல்லாஹ், நல்லா மனசு செஞ்சுறேன். அத்தா இதா ஜா அஹதுல் மௌத் قال ربي ارجعوني لعلي اعمل صالحا. அல்லாஹ் எனக்கு கல்வி என் உயிரை இப்ப எடுக்காது, 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்ச நேரம் கொடுத்துறேன், நான் நல்லா மனசு செஞ்சுறேன், நான் தௌபால ஈடுபட்டுறேன், நான் அந்த பணத்தை பள்ளிக்கு எழுதி வச்சிடறேன், நான் அந்த மதரசாக்கு எழுதி வச்சிடறேன், அந்த கடனை கொடுத்துறேன், இதை செஞ்சிடறேன், அதை செஞ்சிடறேன், இதை செஞ்சிடறேன். அது மாற்றம் அவனுடைய நாவில் இருந்து அப்போது வரும். அவன் செய்திருக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் கண் முன்னால் வந்து இப்போது நான் யோக்கியன் என்று நான் என்னை எண்ணிக்கொள்கிறேன், நான் என்ன தவறு செஞ்சேன் நான் என்னை எண்ணிக்கொள்கிறேன், அப்படி ஒன்றும் பெரிய தப்பு செய்யலன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு மரணம் ஏற்படும் பொழுது, அந்த சக்கராத்தில் எனக்கு வரும் பொழுது, அப்போது என் கண் முன்னால் இருக்கும் நான் செய்த தவறுகள் எல்லாம் அந்த நேரத்துல தான் நான் துடி துடிப்பேன். அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. அவகாசம் கொடுக்க மாட்டான். தரத்துக்கண்டா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. இவை வார்த்தை அல்ல, இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயமே அல்ல என்று அப்போது சொல்லப்பட்டுள்ளது. அருமையானவர்களே, நல்லா நினைச்சு பாருங்க, முடிஞ்ச நினைச்சு பாருங்க. நாம் ஒரு 10 வருஷத்துக்கு இருப்போம், 10 மாசத்துக்கு இருப்போம், எவ்வளவு காலத்துக்கு
வீட்டுக்குள்ளே ஒரு டக்குனு மனுஷன் வீட்டை பூட்டிட்டு வெளியில இறங்கும் போது அவருடைய ஆடை கதவுக்குள்ள மாட்டிக்கிட்டு ஒரு ஸ்டெப் தான் கீழே வைக்கலாம், கீழே விடுறான், மண்டையில அடிச்சு போகுது. நினைச்சு பார்த்துருப்பாங்க எப்படி எல்லாம் மூத்து ஏற்படுது. மூத்தவர் சொல்வதாக இருந்தா சொல்லிட்டே இருக்கான். நான் சொல்லுவதை விட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த அளவுக்கு சர்வசாதாரணமாக மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை நாம் இருக்கின்றோம். எந்த நேரம் எந்த நொடி என்று நமக்கு மரணத்தை பற்றி தெரியாது. எனவே நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், மரணிப்பதற்கு முன்னதாகவே தௌபாவிலே ஈடுபட்டாக வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ்விடத்திலே இந்த நொடியிலே கர்மா முடிந்த கையோடையே நாம் என்ன செஞ்சிடணும், தௌபாவிலே ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். ஏன் மரண நேரத்தில் ஒரு மனிதன் பிரார்த்தனையில் ஈடுபட்டால், தௌபாவிலே ஈடுபட்டால் அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதனால் எஞ்சி இருப்பது எவ்வளவு நேரம் என்று நம்ம யாரும் சொல்ல முடியாது. எனவே அருமையானவர்களே, தௌபாவிலே அதிகம் ஈடுபடுவோம். அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். நாம் தௌபாவிலே ஈடுபட்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து தருவோமா? அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கணிதத்துக்குரியவர்களே, எல்லாருமே பல வேலைகள் இருக்கக்கூடியவங்க தான், யாருமே இல்லைன்னு சொல்லி அதில் அல்லாஹ் தஆலா சிறப்புக்குரிய ஒரு நாளாக வெள்ளிக்கிழமை ஆக்கியிருக்கிறார். வெள்ளிக்கிழமையிலே மக்கள் ஒன்று சேர்ந்து பள்ளி வாயிலை ஒன்று கூடி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லப்படக்கூடிய பிரசங்கத்தை கேட்டு அதன் மூலமாக பலன் பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜும்மாவை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இந்த சமுதாயம் இந்த ஜும்மாவை ஏதோ சும்மா பயன்படுத்தி ஏதோ ஒரு பொழுதுபோக்கு மாதிரி, நான் ஒரு முஸ்லீம் பள்ளிக்கு வந்தாகணும், மக்கள் ஏதாவது சொல்லக்கூடாது என்பதற்காக பல்வேறு நபர்கள் வாரம் செல்கிறார் இருக்கிறார். அதே நேரத்தில் வாரம் செல்ல வார வாரம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். அதிலேயும் குறிப்பாக ஜும்மாவை தாமதமாக வரக்கூடியவர்களாக இருக்கிறார். இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் பல்வேறு தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம், பல வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம். இந்த வேலைகள் செய்வதற்காக அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை தந்ததுனால தான் நம்ம வேலை செய்யணும். அல்லாஹ் உயிரை தந்ததுனால தான் அந்த வேலையை செய்யணும். எனக்கு இந்த முதலாளி வேலை கொடுத்திருக்கிறார், இந்த கடையில் வேலை தந்திருக்கிறார், இதை விட்டா எனக்கு வேற இடத்துல கடை இல்லை, எனக்கு வேலை சம்பளம் கிடையாது, அவங்க இருக்க முடியாது என்று சாதாரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய லாபத்தை வைத்து நாம் முடிவு செய்வோம். இந்த நிலையில் உழைப்பதற்கு உடல் ஆரோக்கியத்தையும் உடல் உறுப்புகளையும் தந்தது யார்? அல்லாஹ் தானே தந்திருக்கான். அந்த அல்லாஹ் அந்த உயிரையோ அந்த உறுப்புகளையோ செயல்பட விடாமல் ஆக்கிவிட்டார். நம்முடைய நிலைமை என்னவாகும்? அதற்கு எவ்வளவு தாமதமாக வருது. மெம்பர்ல ஏறினதற்கு பிறகு வந்தால் பெருமாளுடைய நன்மையை நாம் பெற முடியாது. பல தடவை நீங்க திருப்பி திருப்பி அதே மாதிரி ஒரு நிலையில் தான் அந்த சமுதாயம் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த சமுதாயம் எப்போது விழிப்புணர்வு பெறுகிறதோ அப்போதான் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் மோமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்கிறான். ஆனால் மோமின் என்ற பெயரில் உள்ளவர்கள் இன்னும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சிரமத்திற்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். காரணம் மோமின்களாக நாம் இல்லாமல். எனவே அறியாதவர்களை ஜும்மாவிற்கு முன்கூட்டியே வாருங்கள், இல்லைன்னா அது பிரயோஜனமே இல்லை. ஜும்மாவுடைய நன்மை நாம் பெறவே முடியாது. மாணவர்கள் தப்தரை மூடிட்டு உள்ள வந்து உட்கார்ந்துறான், பதிவேட்டில் பதிவு செய்யப்படாது. தெளிவான அதே போல் வந்தவர்கள் யாரும் யாரிடத்தில் பேசவும் கூடாது. அதை பற்றி நாம் சொல்லுவோம். ஆக அறியாதவர்களை ஜும்மாவுடைய பலனை அடைவதற்கு முன்மூச்சியாக எந்த நேரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்துக்குள் நீங்கள் வந்துருங்க. குறிப்பிட்ட நேரத்தில் நாம் ஜும்மாவை முடிச்சிடலாம். அதனால நீங்கள் வேகமாக இவ்வளவு பெரிய பணியாக இருந்தாலும் அதை நிறுத்திவிட்டு முன்கூட்டியே வந்துவிடுங்கள். வந்து தஸ்பீஹாத்திலேயும் தௌபாவிலேயும் வணக்க வழிபாடுகளையும் ஈடுபட்டுக் கொண்டிருங்கள், பேசிக் கொண்டிருக்காதீர்கள். பள்ளியினுடைய கவனத்தை, பள்ளியினுடைய ஒழுக்கத்தை கடைபிடித்து நல்ல முறையில் நாம் செயல்பட வேண்டும். ஆக இந்த வாரத்தில் நாம் கேட்ட செய்திகள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பிலே ஈடுபடுதல், குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்பது, இதை கேட்பதற்கு முன்னால் தான் செய்தது தவறு என்று உணர்ந்து அதற்காக